திரு புன்னைவளவன், எப்படி இருக்கு களம்? 4 முனை போட்டியாகவே தொடர்கிறதா அல்லது இருமுனை போட்டியாக மாறுகிறதா? திமுக வெர்சஸ் அதிமுகவில் தலைவர்களினுடைய இந்த தீவிரமான பரஸ்பரம் முன்வைக்கக்கூடிய இந்த வாதங்கள், குற்றச்சாட்டுகள், அதற்கான பதிலடிகள் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்திலிருந்தே இந்த களம் 2 இருமுனை போட்டிகளாக இருக்கிறது. முதல்ல ஆட்சி அதிகாரம், அதற்கான அந்த போட்டியில் திமுக அதிமுக அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் போகிறது. திமுக அதிமுகவுக்கு மாற்றான 3வது சக்தி அல்லது அடுத்து லாங்கர் ரன்ல யார் மாற்றாக வரப்போகிறார்கள் என்கிற இடத்துல ஏற்கனவே வாக்கு வங்கியை நிரூபித்த திரு சீமானும் நிரூபிக்க போகிற திரு விஜய் அவர்களுமாக அதை நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்திற்கு களத்தில் யார் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி. நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 75,000 பூத்துகளுக்கான அந்த பூத் ஸ்லிப் விநியோகம் நடந்து கொண்டிருக்கிறது. பிஎல்ஓஸ் வீடு வீடாக போகிறாங்க. கூட போகக்கூடிய கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் யாராக இருக்கிறார்கள்னு பார்த்தா யார் களத்தில் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சிடும். திமுக அதிமுக அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் சீமானுக்கு களத்தில் ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் போறாரு. இங்க தாவேக்கா எங்கே இருக்கிறதுங்கிற கேள்வி வருது. நீங்க இன்னொரு பக்கம் எது களம் அப்படிங்கிற கேள்வி. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்க விஜய்னு வைப்பு பண்ணி அதை இன்ஸ்டால எடுத்து போட்டு அதில் வியூஸ் எடுக்கிறதோ, இல்லை பாட்ஸை வச்சு யூடியூப்ல அவங்க அதிகபட்சமான வியூஸை தேர்த்துவதோ, அல்லது அதையும் தாண்டி டெலகிராமில் இந்த தீய சக்தி திமுக ஆட்சி நம்ம இது பண்ணோம்னா மெரினால ஒரே நைட்டில் கூட்டினோம்னா ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, வாங்க எல்லாரும் கூடலாம் என்று போடுவதோ, இந்த விர்ச்சுவலை தாண்டி களம் இருக்கிறது என்பதற்கு தாவேகா இப்போது வரை தயாராகவில்லை. அதில் இப்போ எல்லா கட்சிகளுமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை தங்களுடைய பரப்புரைகளுக்காக பயன்படுத்துறாங்க. அதை இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை மட்டும்தான் பயன்படுத்துறாங்கிறதான் தாவேகா மீதான விமர்சனம். டிஜிட்டலுக்கு எல்லா கட்சியும் போகணும், அது கூடுதலான பலத்தை கொடுக்கக்கூடியது, தவிர்க்க முடியாதது, இன்னைக்கு காலத்தினுடைய தேவை. அது சப்ளிமெண்டா போகுமா? அதுதான் மேஜராங்கிற கேள்வி. விஜய் அவர்களிடம் எதிர்பார்த்தது இல்லை, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மட்டும்தான் ஆளணுமா, ஏன் ஆல்டர்னேட் வரக்கூடாதுங்கிற குரல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. விஜய் கிட்ட எதிர்பார்த்தது ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ். ஆனால் அவர் இன்றைக்கு ஆல்டர்னேட் டே பாலிட்டிஷியனாக இருக்கிறார். 8ஆம் தேதி நெல்லையில் கூட்டம் நடத்துறாரு, 9 லீவு, 10ஆம் தேதி காரைக்குடி, 11 லீவு, 12 நேற்றைக்கு கூட்டம் கன்னியாகுமரி, 13 லீவு, நாளைக்கு திருப்பூரில் போறார் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஆப்வியஸாக லீவாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் கேட்பது, மற்ற 3 தலைவர்களும் உழைக்கிறாங்கல்ல. ஸ்டாலின் அவர்கள் அவர் மாவட்டத்துக்கு உள்ள போலனால மாவட்ட வாரியாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். கடந்த 8 நாட்களில் அவர் 60 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 10 மாவட்டங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 8 மாவட்டங்களுக்கு உள்ள கூடி போயிருக்கிறார். திரு சீமான் அவர்கள் 7 மாவட்டங்களுக்குள்ள உள்ள போய் ஒர்க் பண்ணியிருக்கிறார். இவர் 3 கூட்டம் அட்டன் பண்ணியிருக்கிறார். ஒரு கேண்டிடேட்டையும் அறிமுகப்படுத்தல. ஒரே ஒரு கேண்டிடேட் காரைக்குடியில் மட்டும் அவராக ஃபுட்பால் அடிச்சு மேலே ஏறினதுனால அங்கேயும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதோட நின்று போச்சுன்னா, இந்த உழைப்பை நீங்க செலுத்த தயாரா இருக்கிறீங்களா? அப்ப உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுக்கு தெளிவு இருக்கிறதாங்கிற கேள்வி வருது. ஒண்ணு அதுதானே சாமிநாதன் சொல்றாரு, அந்த அளவுக்கு எஃபர்ட் போட வேண்டிய தேவையே இல்லை, அது தேவை இல்லாமலேயே ஓரளவுக்கு அந்த அலை இருக்கு அப்படிங்கிறது தானே அவர் சொல்றாரு. விஜய்க்கு வெற்றி என்பது இலக்காக இல்லை என்றால் அவர் இப்படியே இருக்கட்டும், நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் தான் அப்கோர்ஸ் மக்களிடம் அப்பீஸ் பண்றாரு, நான் வந்தா இவ்வளவு செஞ்சு தரேங்கிறாரு, இவ்வளவும் பேசுறாரு. இப்ப மற்ற எல்லா தலைவர்களும் எடுத்துக்கிட்டா அவங்க சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க, மேனிஃபெஸ்டோஸோ, அதுல பேசின வாக்குறுதிகளை போற இடமெல்லாம் பேசுறாங்க. விஜய் இன்ஸ்டால்மெண்டா அறிவிச்சார். முதல்ல பெண்களுக்கானதுன்னு இந்த மகளிர் தினத்தில் அன்னபூரணி சூப்பர் 6 அது போன்ற விஷயங்கள் அறிவிச்சாரு. அதற்கு பிறகு இளைஞர்களுக்கு அந்த வேட்பாளர் அறிமுகத்தில் அறிவிச்சாரு. நேற்றைக்கு சில விஷயங்களை பேசியிருக்கிறார். இது ஏதாச்சும் அதிகாரப்பூர்வமா அதற்கு பிறகு அறிக்கையாக அவங்களால சர்க்குலேட் பண்ணப்பட்டதா? அவர் பேசின 4 கூட்டத்தில் பேசினாரா? அப்ப அவர் பேசுனதில் அவருக்கே உடன்பாடு இல்லையான ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல தான் விஜய் களத்திலேயே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர வேண்டியது. எந்த அடிப்படையில் அந்த பார்வையை வைக்கிறீங்க? விஜய் களத்திலேயே இல்லை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அந்த இது சொல்றீங்க? விஜய் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராரு, 3 மாவட்டம் தள்ளி இருக்கக்கூடிய வேட்பாளர் அந்த ரோட் ஷோவை பார்க்கறதுக்காக வந்து இங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. யார் வேலை பார்ப்பா, யார் பூத்துக்கு போவா? இப்ப இன்னைக்கு களத்தில் போற பிஎல்ஓஸ் கூட யார் போறா? இது ஒரு வாய்ப்பு சார். பிஎல்ஓஸ் வீடு விட 5 நாள் ஸ்லிப் கொடுக்குறாங்கன்னா பிஎல்ஓஸ் மூலமா முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தாவேக சந்திக்குது. அந்த வேட்பாளர்கள் எல்லாம் முதல் முறை களத்துக்கு வரக்கூடியவர்கள், முதல் முறையா பரப்புரைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அவங்க இனிமேல் இது மூலமா தான் அவங்க கற்று தெளிய போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள். அவங்கள நம்ம வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தேர்தலை சந்தித்த ஒரு கட்சியோட அவங்களை ஒப்பிடுறது அப்படிங்கிறது முதல்ல சரியா இருக்குமா? வேட்பாளர்களுக்கு அதுல 100 பேர் வேறு கட்சியில இருந்து வந்தவர்கள், ஏற்கனவே எலெக்ஷன் ஒர்க் பண்ணவங்க. நம்ம அதை தனியா வச்சிடலாம், அந்த சங்க தனியா வச்சிடலாம். வேட்பாளர்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. பூத் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு பூத் லெவலுக்கு ஏஜென்ட்டே இல்லாம நீங்க எலெக்ஷன் சந்திச்சிட முடியுமா? ஒரு மெஷினரி, கட்சிக்கான மெஷின். நான் சொல்றது திமுக அதிமுகவுக்கு இணையாக உங்களுக்கு இருக்கணும், ஏன் இல்லைங்கிறது கேள்வியே இல்லை. உங்களுக்கு இருக்கானே தெரியல.
நீங்க எங்க அவங்க சென்சிடைஸ் பண்ணாங்க? பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கான பயிற்சி மாநாடுகளை திமுக நடத்தியது, அதிமுக நடத்தியது. ஏன்னா அவங்க கிரவுண்ட்ல இருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறது தெரியும். இவங்களுக்கு அப்படி ஒரு பயிற்சியே இந்த 2.5 ஆண்டுகளாக நடக்கல. அவங்களுக்கு பயிற்சி இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, பயிற்றுவிப்பதற்கு அந்த எண்ணம் விஜய்க்கு இருந்ததாங்கிற கேள்வி வருது. அந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இதுல இந்த 2 கூட்டணிகளுக்கும் சிக்கல்கள் இருக்கு. இன்னமும் சிங்கிள் வாய்ஸ்குள்ள வரல, அதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட விஜய் தூய சக்தி அப்படின்னு அவர் கிளைம் பண்றார். எல்லாரும் பதிவு பண்ணாங்க. அவர் கட்டணும்னு சொல்லி ஐடியில் அந்த 15 கோடி புலி படத்தில் பிடிபட்டு 1.5 கோடி கட்ட சொன்னதற்கு அதை கட்டணும்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக அவர் அப்பீல் போயிருக்கிறார். நேற்றைக்கு குட் கவர்னன்ஸ் குறித்து பேசுறாரு. குட் கவர்னன்ஸ் குறித்து பேசக்கூடியவர் கட்டப்படுகிற டாக்ஸ் என்பது திரும்ப அரசால் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தத்தக்கது, அதை கட்டாமல் இருந்தது குட் கவர்னன்ஸ்குள்ள வருமா? அப்ப நீங்க ஒரு குட் சிட்டிசனா இருக்கிறீங்களா? உங்களுடைய டாக்ஸ் பேமெண்ட்லங்கிற இடம் எல்லாம் அவரை நோக்கியும் அந்த கேள்வி எழுப்பப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஓவரால் அவருடைய ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது 2 கட்சிகளுடைய ஒரு ஹைபிரிட் வெர்ஷன் போல நான் பார்க்கிறேன். ஒன்று ஆம் ஆத்மி, அவருடைய ஊழல் எழுத்துப்பு மற்ற விஷயங்கள். இன்னொன்று இந்த பாப்புலரான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது பெண்களையும் இளைஞர்களையும் குறிவைப்பது ஒய்எஸ்ஆர்சிபியினுடைய ஒரு அமல்கமேஷனாக இருக்கு. ஆனால் ஜெகன்மோகன் கட்சி ஆரம்பித்து விட்டு ஸ்டேட் முழுக்க குறுக்கை நடுக்கி நடந்தார். விஜய் தன்னை ஒரு ஸ்கேர்ஸ் எலமெண்டாகவே வெளியில் வராமல் ரொம்ப அரிதான ஒரு இதாவே வச்சு அதையே தன்னுடைய யூஎஸ்பியாக கொண்டு நம்ம ஜெயிச்சரலாம் என்கிற எண்ணத்தில் பயணிக்கிறார். சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சுவாமிநாதன், நீங்க புன்னைவளவன் எழுப்பின அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. அதே நேரத்தில் அதை ஒட்டித்தான் சீமானும் பரப்புரையில் ஒரு கேள்வி எழுப்புறார். நடித்தால் மட்டும் போதாது, நாட்டு மக்களினுடைய நன்மைக்காக துடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாரு. சார், நடித்தால் மட்டும் போதாதுதான், ஆனா மக்களுக்கு பிடித்தால் போதுமே. மக்களுக்கு பிடிச்சிருக்கேன், அதான ஃபைனல். நீங்க நடித்தால் போதாது, ஆனா மக்களுக்கு பிடித்திருக்கிறதுல அவருடைய சார்ந்த ரசிகர்களுக்கு நான் சொல்ற பொதுமக்களை ஈர்ப்பதற்கு அவர் நிறைய நடிகரா பிடிச்சிருக்கு. அந்த உழைப்பை நடிகரா பிடிச்சிருக்கு. இல்ல, ஆமா சார், நடிகராக பிடித்திருந்தாலுமே அவர் பின்னால நான் சார் நேற்று கன்னியாகுமரியில் நடந்த கூட்டத்தை எல்லாம் போய் பார்த்தேன். சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்ற இலக்கெல்லாம் இல்ல, எல்லாருமே வர்றாங்க விஜயை பார்க்க. வந்திருந்தவர்கள்ட்ட கேட்டேன், திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்களும் இருந்தாங்க, அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்களும் இருந்தாங்க. அதிமுக நினைத்துக் கொள்வது திமுகவுக்கு தான் பாதிப்புன்னு, திமுக நினைத்துக் கொள்றாங்க அதிமுகவினருக்கு தான் பாதிப்புன்னு. 2 கட்சிகளுக்குமே அதனால சேதம் தான் இருக்கிறது. பட் ஆனா அந்த மக்கள்கிட்ட கேட்கிற பொழுது ஏன் ஓட்டு போடுவீங்க, ஏதாவது 2 காரணம் சொல்லுங்கன்னா, அவர் இவ்வளவு தூரம் சினிமா துறையில இருந்து வர்றாரு, அப்ப அவர் சம்பாதிச்சிருந்தது இருக்காரு ஏற்கனவே, அதெல்லாம் விட்டுட்டு வர்றாருன்னா நம்மள ஏதோ ஒரு வகையில நம்பி வராரு அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கு. இன்னொன்று, உங்களுக்கு கண்ணீர் வந்தா எனக்கு வரும், உங்களுக்கு வந்தா எனக்கு வரும், எனக்கு வந்தா உங்களுக்கு வரும்னு சொல்றாருல, இது எல்லாமே சினிமாத்தனமாக இருந்தாலுமே கூட ஒரு பாதிக்கப்பட்டவனாக தன்னை காட்டுகிறார். நீங்க அதுக்கு என்னைக்குமே தமிழ்நாட்டுல ஒரு மதிப்பீடு இருக்குல்ல, தன்னை ஹீரோ தொழிலே அவர் வைத்திருக்கிறார். நீங்க ஒரு சார் வளன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு பக்கத்துல தன்னை அரிதிலும் அரிதா எப்பாவது மட்டுமே வெளியில வரக்கூடிய நபராகவும் காட்டுகிறார். அப்படி வெளியில வர்றப்பையும் தன்னையும் ஒரு பாதிக்கப்பட்டவரா வந்து நிற்கிறார். அப்ப நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர் அது முதல்ல களத்துல எடுபடுமா? தொடர்ந்து அந்த ஒரு விக்டிம் கார்டு பாலிடிக்ஸையே பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எடுபடுமா? நான் வலியோட வந்திருக்கிறேன், வேதனையோட வந்திருக்கிறேன், எனக்கும் நீதி வேணும், உங்களுக்கும் நீதி வேணும், எல்லாருக்கும் சேர்த்து நீதி கேட்போம் அப்படின்னு தொடர்ச்சியா அப்படியே பேசிட்டு இருக்கிறது, அந்த அனுதாப விஷயம்ங்கிறது எடுபடுமா? இல்ல, அந்த அனுதாபம் அதான் சொல்றேன். அந்த அனுதாபம் வந்து வெகு மக்களை ஈர்க்காது. என்னைக்குமே அரசியலை பொறுத்தவரை ஒரு அனுதாபத்தை வைத்து வெகு மக்களை ஈர்த்து விட முடியாது. ஆனா அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவர் தரப்பு ரசிகர்கள், அவரை பின்பற்றுபவர்கள், விஜய்க்கு மீதான ஏற்கனவே ஒரு மதிப்புல இருக்கிறவங்க, அவங்க கிட்ட ஒரு பரிதாபத்தை உருவாக்கியிருக்காரு. நீங்க இப்படி எல்லாம் நடக்குதா விஜயை சுத்தி, விஜய்க்கு இவ்வளவு வலியோட வந்திருக்காரான்னு மக்கள் பேசதானே செய்யறாங்க. நீங்க கரூர் சம்பவம் ஒரு உதாரணம் சார். பத்திரிகையாளராக நமக்கு தெரியும் விஜய் சரியான நேரத்துக்கு வரலன்னு, ஆனா மக்கள் யாராவது கரூர்ல போய் கேட்டாலே கூட